அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:12. அன்பின் பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கிரீடங்களை பற்றி நாங்கள் எப்படிப்பட்ட கிரீடங்கள் கத்தரங்களுக்கு வைத்திருக்கிறாங்கன்னு அதே பற்றி கால வேளையில் சொல்லக்கூடியதான கிருபையே நீர் எங்களுக்கு தருவீராக. ஜனங்கள் ஆண்டவரே நம்மட வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்மட சமூகத்தை விட்டு போகும்படி உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிரீடங்கள் ஒரு 5-6 கிரீடங்களை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் என்னன்னு வச்சா, சோதனையை சகிக்கிறவனுக்கு கத்தர் ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், இதெல்லாம் சகித்து நம்ம பரலோகத்து போனா கத்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை அங்கே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள், பரிசுத்தவான்களெல்லாம் எவ்வளோ பாடுகள் படுறாங்க. வியாதி நேரத்தில் கொஞ்சமான பாடா யோசித்து பாரு. நம்ம எவ்வளோ பாடுகள் சோதனையை சகிச்சுக்கிறாங்க. இந்த ஜீவகிரீடத்தை அவர் பெற்றிருக்கிறார். நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள், சோதனைகள், வியாதிகள், பலவீனங்கள். சோதனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனையை சகிக்கக்கூடிய பலனே நான் உங்களுக்கு தருவேன், திராணிக்கு மேலே நான் உங்களை சோதிக்க மாட்டேன். சோதனையை சகிக்கக்கூடிய பலனே கோரிந்தியர்ல, நான் உங்களை திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன், சோதனையோட கூட போக்கே உண்டேன்னு சொல்லியிருக்கிறார். எந்த கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும் திராணிக்கு மேல கத்தர் நம்மளை சோதிக்க மாட்டார். அந்த சோதனை சகிக்கக்கூடிய பலனே கத்தர் நமக்கு தருவார். ஒருத்தன் வியாதியாயிருந்தால் கத்தர் அவரோடு கூட இருப்பார். வியாதி படுக்கையில் கத்தர் கூட இருப்பார். அந்த சகிக்கக்கூடிய பலனே கத்தர் அவருக்கு கொடுப்பார். அப்படினால கத்தர் பாருங்க, வியாதி நேரத்தில், சோதனை நேரத்தில், கஷ்ட நேரத்தில் கத்தர் நம்மோடு கூட இருப்பார். சகிக்கக்கூடிய பலனே கத்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் தம்மிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் கிடைக்கும். சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு ஜீவ கிரீடத்தை கத்தர் பரலோகத்தில் வைத்திருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:10. நீ பயப்போட பாடுகளை குறித்து எவ்வளவோ பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படவே கூடாது. நமக்கு கஷ்டம்தான். இல்லை, கத்தர் என்ன சொல்கிறா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படுகிறாக, பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகல நீ மரண பரியந்த உண்மையாயிட்டு என்ன கிடைக்குமா? உண்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்போதும் உண்மையாக கத்தர் நமக்கு இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கத்தர் கொடுத்த இடங்களில், வேலை ஸ்தலங்களில், எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மையாயிருங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் கத்தருக்கு கொடுக்கறதில்ல, அந்த ஊழியக்காரரை நேசிக்கிறதில்ல கத்தர் நம்மளோட உண்மையை பார்க்குறார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் ஏன்ற அளவுக்கு எவ்வளோ என்னால் உண்மையாக இருக்க முடியுமோ வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த இருக்க கண்டுதான் இதுவரைக்கும் என்னை கத்தர் வச்சிருக்கிறார். என்ன அந்த வயசுக்கு, இந்த வயசுக்கும் இந்த ஊழியத்தில் 53 வருஷமா ஊழியம் செய்கிறாங்க. என்ன பண்ணோம், அந்த 10 நாள் உபத்திரவம் தான். கஷ்டம் வந்தால் துக்கப்படாதீங்க, பாடு வந்தால் கஷ்டப்படாதீங்க. கத்தர் நம்மோடு கொடுக்கார். பரிசுத்தவான்கள் எல்லாம் எவ்வளோ பாடுகள் கட்டுங்கள் பட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அதே போல் 10 நாள் உபத்திரம். ஆண்டவரே, இந்த 10 நாள் உபத்திரவத்தை சகிக்க எனக்கு பலன் தருவோம். தேவனிடத்தில் கேளுங்க, கத்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அப்படி கொடுத்தார், அப்பொழுது ஜீவகிரீடத்தை கத்தர் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். பாடுகள் சகித்தா தான் ஜீவகிரீடம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபு 19:9.
அவருக்கு வந்த பாடுகள் மத்தியில், சோதனத்தின் மத்தியில் அவருக்கு பலன் இல்லை, சகிக்க பலன் இல்லை. என்னிலிருந்த என் மகிமை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். பிசாஸ் எவ்வளோ காரியங்கள் யோபின் வாழ்க்கையில் செய்திருக்குது. ஆனாலும் கர்த்தர் கடைசிக்கும் அவரோடு கூட இருந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கிருபை கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து போனாங்க, எல்லாவற்றையும் எழுந்து. எவ்வளோ துக்கம். நம்ம வீட்டில் ஒரு குழம்பு அரிச்சிட்டேனா வருஷம் பூரா அந்த பையன் போயிட்டானே, அந்த பையன் போயிட்டானே, அந்த பொண்ணு போயிட்டானே, இதே தான் புலம்பிகிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன. ஆனால் பாரு, யோபு எவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு நாளைக்கு எத்தனை சாவு அவர் வீட்டில். ஆனால் பாரு, அதுக்கேற்ற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த விசுவாசத்துக்காக நம்ம நிற்கும் போது கடைசி பரியந்தம் இயேசு நம்மோடு கூட இருந்து நமக்கு. ஆனால் சோதனை, எவ்வளோ சோதனைகளை சகிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடம் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, புலம்பல் 5:16. புலம்பல் 5:16. புலம்பல்ல நம்ம வாசிக்கிறோம், எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். அவங்களுக்கு முன்னால் தங்களை அறிக்கையிடுறாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் நம்மளோட கிரீடம் கீழே விழாதபடி நமக்குள்ள இறுக பற்றி கொள்ள, சோதனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கிறவனுக்கு தான் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு சோதனை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம். ரெண்டாவது நீதியின் கிரீடம். வாசிப்போம். 2 தீமோத்தி 4:8. இவர்களுக்கு தான் கர்த்தர் நீதியின் கிரீடம் வச்சிருக்கிறாங்களா. எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றவங்களுக்கு நீதியிடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுபடினால் இந்த நாட்களில் ஜெயம் பெறவர்களுக்கு கர்த்தர் நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறார். 2 தீமோத்தி 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலே விரும்பும் யாவருக்கும் அதே தந்தருள்வாராக. கர்த்தர் நீதியின் கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஜெயம் பெறுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தங்களோட ஓட்டத்தை ஜெயத்தோட ஓடி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நீதியின் கிரீடம் வச்சிருக்கிறார். பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் ஆட்டு பின்மாற்றமாக போகாதபடி ஆண்டவர்களுக்குள்ள உறுதியாக இருக்கிறவங்களுக்கு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்க. ஆனபடினால் இந்த நாட்கள் கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், சோதனைகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் நம்ம சகிக்கிறவங்களாக, இயேசுக்காக இந்த நாட்கள் சகிக்கிறவங்களாக இந்த கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அது மட்டுமல்ல, அடுத்தது கிரீடமா 1 பேதுரு 5:4. சபைக்கு மாதிரியா இருக்கிறவர்களுக்கு மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் தருவாரா? ஆமென். அந்த மகிமையுள்ள மாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். படியிருந்து செய்தால் பிரதான வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் கர்த்தர் அந்த மேய்ப்பனுக்கு தான் கர்த்தர் அந்த கிரீடத்தை கொடுப்பாரா. ஆனபடினால நம்ம உண்மையாயிருப்போம், சபைக்கு மாதிரி உள்ளவராய் நம்ம இந்த நாட்களில் காணப்படுவோம். ஊழியக்காருக்கும் விசுவாசிகளுக்கும் நம்ம ஒரு மாதிரியே உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை மாற்ற வேண்டும். எரேமியா 13:18 வாசிங்க. எரேமியா 13:18. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியை நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிறாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். ஆனபடினால் இந்த நாட்கள் நம்முடைய கிரீடம் விழாத நமக்குள்ளதை நம்ம இறுக பிடிக்கிறவராக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தை நம்ம இந்த நாட்கள் இறுக பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:9 வாசிங்க. நீதிமொழிகள் 4:9. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியும்,
அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டுமா. தேவன் மகிமையான கிரீடத்தை கத்தர் இந்த நாட்கள்ல நமக்கு வைத்திருக்கிறார். மகிமையான கிரீடம் யாருக்கு கொடுக்கிறதுன்னு நினச்சனா, சபைக்கு மாதிரிகையாக இருக்கிறவர்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு மாதிரியா, விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறவங்களுக்கு கத்தர் அந்த கிரீடத்தை கொடுப்பாங்களா. முதலாவது சோதனை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ரெண்டாவதுவனுக்கு நீதியின் கிரீடத்தை கத்தர் கொடுக்கிறார். மூன்றாவது சபைக்கு மாதிரிகையாக இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்குறாங்க, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கத்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது பொற்கிரீடத்தை கத்தர் நமக்கு தருகிறாரா. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 21:3. உத்தமாசீர்வாதங்களோடு நீ அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம். ஆண்டவர் நமக்கு பொற்கிரீடத்தை வச்சிருக்கிறார். இந்த நாட்கள்ல பரிசுத்தவான்களுக்கு தான் பொற்கிரீடத்தை கத்தர். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்தனால் அந்த பொன்முடி பொற்கிரீடத்தை கத்தர் நமக்கு தருவார். 4 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல். பாருங்க, 24 மூப்பர்கள் உட்காருவாங்களா சிங்காசனத்தின் மேலே. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள் வெள்ள வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டேன். வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற காரியத்தை பற்றி கத்தர் சொல்லுகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் பொற்கிரீடம் பரிசுத்தவான்களுக்கு, நன்மை செய்கிறவர்களுக்கு பொற்கிரீடத்தை கத்தர் கொடுக்கிறாரா. அநேகருக்கு நம்ம நன்மைகளை செய்வோம். அப்போ கத்தர் இந்த வாடாத பொற்கிரீடத்தை கத்தருக்கு தருகிறவராக இருக்கிறார். அநேகருக்கு, ஏழைகள், திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு நம்ம நன்மை செய்கிறவராக இருக்குவோம். நமக்கு இருந்துட்டு நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம இருந்து கொடுக்க போனால் நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம இல்லாமையிலூட மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஏழை வந்தால் அவங்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கத்தர் பாருங்க இன்னொரு விதமான கத்தவார். ஆனபடினால கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு கத்தர் நமக்கு தருவார். நான் எல்லாரும் உலகத்தில் பணக்காரங்க கிடையாது, எல்லாரும் ஏழைங்க தான். எப்படியோ அவங்க காலத்தை ஓட்டுறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க. ஆனாலும் நம்ம நிறைய வந்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா முடியாது. நம்மளோட இல்லாய்மையிலூட மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவர்களுக்கு பொற்கிரீடத்தை கத்தர் தருவாரா. அடுத்தது வாசத்தை வாசிப்போம். வாடாடத்தை கத்தர் நமக்கு கொடுப்பாரா. ஓட்டக்களத்தில் ஓடுகிறவர்களுக்கு வாடாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:25. ஓட்டக்களத்தில் ஓடுகிறவர்களுக்கு ஓடுவாங்க. ஆனால் யாருக்கு கிடைக்கும் வருது? எல்லாரும் ஓடுவாங்க. ஓட்டக்களத்தில் ஓடி நான் அந்த விருது பெறணும்னு சொல்லி நம்ம ஓடுவோம். ஆனபடினால் இது ஒரு ஓட்டக்களம். நம்ம ஓட்டக்களத்தில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள் பார்க்கக்கூடாது. அது பின்னாலே தள்ளி விட்டுட்டு முன்னானவளை பார்த்து நம்ம ஓட வேண்டி இருக்கணும். இந்த நாட்களில் பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. நம்மளை பற்றி எல்லாரும் நல்லா சொல்லுவோம், நம்ம கேட்கவே முடியாது. கத்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும். மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்க நம்ம நல்லன்னு சொல்ல வேண்டாம். நம்மளை பார்க்குற ஒருவர் மேலே இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம உள்ளான நிலவரம், அவருக்கு தெரியும். நம்மளை பற்றி, நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தால் நம்மளை பற்றி அவரையும். ஆனபடினால நம்ம மனுஷர் முகத்தை பார்க்குறான். ஆண்டவரோ உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாயிருங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது கத்தர் என்ன பண்ணுவாரா, ஓட்டக்களத்தில் ஓடக்கூடிய கிருபையை தருவார். பாருங்களேன், ஓட்டக்களம் நம்ம தான் பார்க்குறோம். ஸ்கூலில் பிள்ளைகளெல்லாம் இந்த நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓட்டக்களத்தில் ஓடுவாங்க. ஒருத்தன் தான் விருது பெற, அந்த விருது நான் தான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த நாட்கள் நம்புவோம். மனாந்தர யாத்திரையில் கத்த நம்ம விசுவாசத்துக்காக நம்ம ஜீவிக்கிறோம். விசுவாச போர்க்களத்தில் ஓட்டம்தான். பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள கொண்டு ஓடி ஓட்டத்தில் நம்ம ஜெயம் பெறுவர்களாய் கத்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்ற, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள்.
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்களோ, அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி எல்லாரும் அந்த நாட்களில் இச்சை அடக்க இருக்கணும். இப்போ தண்ணி குடிக்க தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு இருந்தால் இன்னொருத்தன் முன்னால் ஏறிடுவான். என்ன அதுபடினால அதே மறந்துட்டு தான் நம்ம ஓடிட்டே இருக்கணுமா. ஆனால் விசுவாச போர்க்களத்தில் கர்த்தர் நம்ம விசுவாசத்துக்காக நம்ம அழைச்சிருக்க தேவன். பாடுகள் மத்தியிலும் சோதனையின் மத்திய போர்க்களத்தில் கடைசி பரியந்த இயேசுக்காக நம்ம வாழ்வோம். கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். எந்தெந்த இடங்களில் நம்ம இருந்தோம் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். இவ்வளோ பெரிதான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தார், நல்ல உபதேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். பரிசுத்தமாக ஜீவிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுப்பார். ஒரு நல்ல மனசாட்சியோடு நம்ம ஜீவிக்கிறோம். கர்த்தர் சின்ன குழந்தையிலே பாருங்கள், குழந்தைகளுக்கே தெரியுது இயேசுவை பற்றி. ஆனபடினால் இந்த நாட்களில் பாரு என்ன பண்ண, இயேசுக்காக நம்ம ஜீவிப்போம். என்ன பாடுகள் வந்தாலும் பின்னானகளை மறந்து முன்னானவே பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். 1 பேதுரு 5:4 வாசிங்க. 1 பேதுரு 5:4. மகிமையுள்ள அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அது வாடி போகிற அல்ல, இந்த பிளாஸ்டிக் மாதிரி நல்ல எந்த பார்த்தாலும் அது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாதாரண பூக்களெல்லாம் காலையில் எழுப்பி சாயந்தரத்துக்குள்ளே வாடி போயிடுது. ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை, ஒரு நாளும் வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். முதலாவது சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம், 2வது ஜெயம் பெறுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடம், 3வது உண்மை உள்ள மனுஷனுக்கு மகிமையின் கிரீடம், மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு மகிமையுள்ள கிரீடம், 4வது பொற்கிரீடம், நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பொற்கிரீடத்தை கொடுக்கிறார், 5வது வாடாத கிரீடம், ஓட்டக்களத்தில் ஓடி ஜெயம் பெறுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? வாடாத கிரீடம். அடுத்தது மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கர் 2:19 ஆத்துமாக்களை தேடுகிறவர்களுக்கு மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாசிங்க. தெசலோனிக்கர் 2:19. எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ தலையில் முத்துக்களாக கர்த்தர் நமக்கு வைப்பார். நீங்கள் மரித்து பரலோகத்தில் போகும்போது அங்கே போகும்போதே தெரியுமா, நம்ம முத்துக்கள் எல்லாம் ஜொலி சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் எல்லாம் முத்துக்களா, அந்த முத்துக்கள் நம்மளோட தலையில் கிரீடத்தில் ஜொலிக்குமா. ஆனால் நாட்கள் அவங்களுக்காக அநேகர் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரணும். ஒரு பக்கம் அக்கிரம அநியாயம் நடந்து கொண்டு இருக்குது, ஆனால் ஒரு பக்கத்தில் கர்த்தர் இந்த நாட்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும். நம்மளே ரட்சித்தாரே ஆண்டவர், இதோ பெரிதான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டாம், உங்களோட சாட்சியை மட்டும் சொன்னால் போதும். சாம்சுந்தர் ஐயா அடிக்கடி எங்களோட ஊழியக்காரி மீட்டிங்கில் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு அம்மா கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வருவாங்க, மீன் எடுத்துட்டேன், அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பிரசங்கம் எல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை பற்றி சொல்லும் போதே அந்த அம்மாவுக்குள்ளே அந்த வித்து போய் விழுமா. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள அது கர்த்தரை அவங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்துமா. ஆனபடினால நம்ம பார்க்குற ஜனங்களுக்கு, கூட வேலை செய்கிற ஜனங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கர்த்தர் நம்மளை கணக்கு கேட்பார். இத்தனையே பேரை உங்ககிட்ட நான் கொடுத்தேனே, ஒருத்தரையாவது நீ ரட்சிப்பு கொண்டு வந்தியா, ஒருத்தருக்காவது நீ ஞானசானம் கொடுக்க வைத்தியான்னு கர்த்தர் கேட்பார். ஞானசான சத்தியத்தை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். அநேகரை ரட்சிப்புகளுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். எவ்வளோ பேருக பார்க்குறீங்க, எவ்வளோ பேருக்கிட்ட பேசுகிறீங்க, சத்தியத்தை சொல்லுங்கள். ஒருத்தரையாவது ரட்சிப்பு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த என்னால் ஒரு ஆத்மாவாவது உட்காரணும், நீங்கள் முயற்சி எடுங்க. செய்ய முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. என்ன கர்த்தர் ஒரு ஆத்துமாக்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களை சேர்க்கிறீங்களோ நம்ம முத்துக்களா நம்ம போய் நிற்கும் போதே அந்த ஜொலிக்குமா அந்த முத்துக்கள் எல்லாம். ஆனபடினால் இந்த நாட்கள் ஆத்தும பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, கூட வேலை செய்கிறவங்களுக்கு, எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்கள்.
கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். என்ன நடக்க போகும் தெரியாது, அடுத்து நடக்குவோம் தெரியாது. ஆனபடினால் இந்த நாட்களில் நம்ம மரிச்சு போனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், இன்னொரு ஆத்மாவே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றோம். கர்த்தர் உங்களை மாற்றணும். வேலை செய்கிற இடங்கள்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவர் நன்மை செய்வார். அந்த இயேசு அந்த ஸ்திரீ வந்து இயேசுவை பற்றி நீ வந்து பாருன்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு நாளைக்காவது வந்து பாருங்க, எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்க, அங்கே என்ன நல்லா இருக்குதா, நல்லா இருந்தால் வாங்கன்னு சொல்லுங்க. என்ன அதே மாதிரி நம்ம இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு உனக்கு நன்மை செய்வார், உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், உன்னை எல்லா காரியங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கர்த்தர் அப்படியே நம்மளை விட்டுட மாட்டார். என்னைக்கானாலும் ஒரு நாளைக்கு அவர் நம்ம மனதில் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்கள் ஆத்துமாக்களை சம்பாதிப்போம், அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வருவோம். கர்த்தர் அப்படி ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? மகிழ்ச்சியின் கிரீடத்தை. ஆத்துமாக்களை நேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். அடுத்த பிலிப்பியர் 4 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4 முதல் வசனம். அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே அதற்குள் நிலைத்திருங்கள். ஆனபடினால் இந்த நாட்களில் ஆத்மபாரத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நம்ம இந்த நாட்கள் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். வந்து பாருங்கள், அந்த ஸ்ரீ சொன்னது போல நம்மளும் இந்த நாட்கள் இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்லுவோம். சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறவங்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அடுத்தது அபிஷேக தைலம் என்னும் கிரீடமா. லேவியராகமம் 21 பராமர்சனம். நான் கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவன் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். ஆனபடினால் இந்த நாட்களில் கர்த்தர் எல்லாருக்கும் அபிஷேக தைலத்தை நம்மளோட தலை மேலே கர்த்தர் ஊற்றி இருக்கிறாங்க. தலை பரிசுத்தவான்களுக்கு மேலெல்லாம் அபிஷேக தைலம் இருந்தது. அபிஷேகத்தோடு தான் அவங்கள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறது. அதே போல் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு நிறைய விதமான கிரீடங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது ஜீவ கிரீடம். சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். நீதியின் கிரீடம், ஜெயம் பெறுகிறவர்களுக்கு நீதியின் கிரீடம் வச்சிருக்கிறார். அடுத்தது மகிமையின் கிரீடம், உண்மையுள்ள மனுஷருக்கு கர்த்தர் மகிமை வச்சிருக்கிறார். பொற்கிரீடம், நன்மை செய்கிறவனுக்கு பொற்கிரீடத்தை வைத்திருக்கிறார். வாடாத கிரீடம், ஓட்டக்கடத்தில் ஓடுறவருக்கு வாடாத கிரீடம். மகிழ்ச்சியின் கிரீடம், ஆத்துமாக்களை நேடுறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். கடைசியாக அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். ஆனபடினால் இந்த நாட்களில் இன்னும் நிறைய கிரீடங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் நம்மளை தியானிப்போம். கர்த்தர் இந்த கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக.